ஹாய், வெல்கம் பேக் சேனல். இது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் வீடியோ தான் எடுக்க போகிறோம். லாங் வீடியோவெல்லாம் எடுக்க போகிறதில்ல. இது ஒரு வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு லாங்காக இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, ½ hour ஒரு 1 hour அப்படி வீடியோ போட்டிங்கன்னா பார்க்க முடியல அப்படின்னு. ஸோ அதனால தான் இனிமேல் கண்டென்ட்டு எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எல்லாம் கூட எனக்கு தெரியாது. ஸோ இனிமேல் 2 இல்லை 3 minutes அதுக்குள்ளே வீடியோ முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் பைக் ரைடு போகிறவங்கள, முக்கியமாக நம்ம வில்லேஜ் சைடு, ஸோ நானும் வில்லேஜ் பையன்தான், நான் நிறைய அட்வைஸ் வாங்கிட்டேன் பைக் ரைடுக்கு அகெயின்ஸ்டாக. அவ்வளோ லாங் பைக் ஓட்டுற அப்படி இப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது ஒன்று தான், பைக் ரைடில் இருக்கிற சுகம் வேறு எதுலுமே கிடையாது. இப்போ என்னோடய பேக்ரவுண்டில் இருக்கிற நேச்சரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை மிஸ் பண்ணுறதுக்கு யாரை எப்படி சொல்கிறது, இது எப்படி மிஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் பைக் ரைடர்ஸ்க்கு ஒன்று தான் சொல்லுவேன், 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, பட் நம்ம ரைட் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பயணத்தை நம்ம தொடங்கிட்டே இருக்கலாம். நான் பைக் ரைடுக்காக போகிறத விட எனக்கு ஒர்க்கு ரொம்ப லாங்கில் தான் இருக்கும், ஓனாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எங்கே போனாலும் பைக்கில் தான் போவேன். எனக்கு பைக் ரைட் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நான் பைக் ரைடை நிப்பாட்ட போகிறதில்ல. என் ஃபேமிலியிலேருந்து ரொம்ப எனக்கு சொல்ல வேணும், நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. பட் நான் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, நான் கண்டுக்கிறதும் இல்லை, கண்டுக்கவும் மாட்டேன். இதுதான் என்னோடய லைஃப், இப்படி தான் நான் போய்கிட்டுருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், எப்படி ஆனாலும் சரி நான் இப்படி தான் இருப்பேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. கனடாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு பொண்ணு போடுது, இந்த மாதிரி ரைடு போகிறவங்கள சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு நல்லாயிருக்கும். கண்டென்ட்டாக இல்லைன்னு தெரியல எனக்கு. இது கண்டென்ட்டாக போடுறத விட ஜஸ்ட் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். நான் முக்கியமாக சொல்ல வந்தது, யார் என்ன சொன்னாலும் சரி, ரைடர்ஸ் நம்மளோட ரைடை ஸ்டாப் பண்ண மாட்டோம். எங்களோட ரைடை நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். யார் என்ன சொன்னாலும் சரி, எங்களது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எங்களை பார்த்து ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு எங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல வர மாதிரி இந்த வீடியோவில். எங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு 80 to 90, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் கிராஸ் பண்ணுறதும் இல்லை. ஏன்னா நாங்கள் பைக் ரைடு போகிறதே நேச்சுரலில் லவ் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்காகவும் நாங்கள் போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஸ்பீடாக ஓட்டிட்டு அந்த நேச்சரை நாங்கள் பார்க்க முடியாது. இப்போ என்னோடய சரௌண்டிங்கில் நீங்கள் பார்க்கல, பேக்ரவுண்டில் தெரியுது இல்லைன்னு எனக்கு தெரியல, சரௌண்டிங்கில் பார்க்கலாம். அந்த நேச்சரை பார்த்துட்டு நாங்கள் ஓட்டும்போது மாதிரி நல்லாயிருக்கு. மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகுது, அவ்வளோதான், ஒரு ஒன்றுமே இல்லை. ஸோ இவ்வளோ தான், இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணேன். ஓகே,
பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆல் பைக் ரைடர்ஸ் என் சைட்லேருந்து ஆல் த பெஸ்ட். எங்கே போனாலும் எப்படி போனாலும் எந்த லொக்கேஷனில் போனாலும் பார்த்து சேஃபாக போங்க. முதல்ல நம்ம சேஃப்டி, அதோட இம்பார்ட்டண்ட் நம்மளோட பைக் சேஃப்டியை பார்த்துக்கோங்க. பைக் சேஃப்டி, நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். கேமராவை பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு கேமராவை பார்த்துக்கிட்டே பைக் ஓட்டாதீங்க. நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாக வந்து ரோடு மேலே தான் இருக்கணும். ஸோ இது புதுசாக வரவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ. பாய் ஆல். லவ் யூ ஆல்.